இதை நம்ம வந்து பார்க்க போகிறோம். பார்க்குறது முன்னாடி நம்ம வீடியோ மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பெல் பட்டன் அமைத்தி ஆளுங்கிற ஆப்ஷனை போட்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் எப்போ வீடியோ போட்டாலும் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே வரும். ஓகே, பற்றி நம்ம வந்து 7/8/2025 கசிங் இதை நம்ம வந்து பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இன்றைக்கான ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 735. நம்ம எப்பயும் சொன்ன மாதிரி வீக்லி சார்ட் எடுக்கிற நம்பர்ஸ் தான் அது எடுத்துருந்தோம். 6-3ல் ஒரு 3ஆம் நம்பர் மட்டும் தான் வந்துருச்சு. ஆனால் ஏன் சி போர்டில் வரும்னு பார்த்தா ஆனால் கொஞ்சம் பி போர்டில் மாறிடுச்சு. ஆனால் ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து 9 அல்லது 0 வந்து எதிர்பார்த்துருந்தோம். ஆனால் இன்றைக்கி கொஞ்சம் ஆல் போர்டு கொஞ்சம் மிஸ் ஆகிடுச்சு டெய்லி சார்ட்டில். நம்ம வீக்லி சார்ட் பொறுத்த வரைக்கும் 3ஆம் நம்பர் வந்துச்சு. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு நம்பர் ஸ்ட்ராங்கான நம்பர்ஸ் மட்டும் மாறி பண்ணி கொடுக்குறேன். அந்த நம்பர்ஸ் கொஞ்சம் இம்பார்ட்டண்டான நம்பர்ஸாக தான் தெரியுது. வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். ஓகேவா? நீங்கள் பார்த்தீங்கன்னா கேரளா டிஆர் பார்த்தீங்கன்னா நம்பர் வைக்கிற போது நம்ம சப்ஸ்கிரைபர் வந்து புக்கிங் எடுத்துகிட்டு இருக்காங்களா. புக்கிங் நம்பர் பார்த்தீங்கன்னா 8129881296. இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் கேஎல் டீட்டெயில்ஸ்னு வந்து மெசேஜ் பண்ணுங்கள். அவங்க வந்து புக்கிங் டீட்டெயில்ஸ் வந்து கொடுப்பாங்க. ஓகே, புக்கிங் டீட்டெயில்ஸ் கொடுப்பாங்க. பெண்டிங் அமௌண்ட்டும் பார்த்தீங்கன்னா உடனே வந்து கொடுத்துருவாங்க. லேட் பண்ண மாட்டாங்க. நம்பிக்கையான ஒரு தான். நீங்கள் வந்து நம்பி நம்பர் வைக்கலாம். ஓகேவா? இது வந்து நம்பர் வைக்கிற மாதிரி ஒரு கடைசி 10 நிமிஷத்துக்கு முன்னாடி வந்து நம்பர் வச்சுக்கோங்க. ஓகேவா? ஓஎம்எல்ல நம்ம பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு 4 டேஸ் செல்ட் வச்சு நம்ம வந்து எடுக்கிறோம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா டெய்லி சார்ட்டில் நம்ம வந்து வேறு ரூட்டு நம்ம எடுத்து வந்துருக்கோம். ஆனால் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் தான் நமக்கு ஆல் போர்டு வந்து ஏபிசி பாஸ் ஆகுது. அதனால் நம்ம வந்து மேக்ஸிமம் டெய்லியும் பாஸ் ஆகிற மாதிரி ஒரு மெத்தட்ஸ் நம்ம வந்து எடுத்துகிட்டு இருக்கிறோம். இன்றைக்கி வேறு மெத்தட்ஸ் நம்ம வந்து ட்ரை பண்ணிக்கிறோம். ஓகேவா? நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4 டேஸ் செல்ட் மட்டும் நம்ம வந்து எடுத்துக்கலாம். ஓகே, ஒரு 4 டேஸ் செல்ட் எடுத்துக்கலாம். இதில் பார்த்திங்கன்னா நம்ம 584 ஓகேவா? அந்த 584 வச்சு நம்ம அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ் எப்படி எடுக்குன்னு நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஓகேவா? பார்த்தீங்கன்னா அந்த 584 போட்டுக்கிறோம். இதில் வந்து நம்ம வந்து டேன் இந்த ஆப்ஷனை போட்டு தான் நம்ம வந்து எடுக்க போகிறோம். ஓகேவா? எப்பயுமே நம்ம எஸ்ஐன் ஆப்ஷன் இந்த ஆப்ஷன் போட்டு எடுப்போம். இப்போ வந்து டேன் ஆப்ஷன் போட்டு தான் எடுப்போம். இது வந்து நான் வந்து முதல்ல போட்டுக்கிட்டு இருந்தேன். ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி இந்த ஆப்ஷன் போட்டு ரொம்ப நாளாக அந்த மெத்தட்ஸ் நம்ம வந்து ட்ரை பண்ணல. இப்போ இன்றைக்கி தான் ட்ரை பண்ணுறோம். ஓரளவுக்கு ஸ்ட்ராங்காக நம்பர்ஸ் தான் எடுத்து வந்திருக்கோம். இன்றைக்கி வீக்லி சார்ட் அண்ட் டெய்லி சார்ட் 2 சார்ட்லையும் மேட்ச் பண்ணி தான் நம்ம வந்து இன்றைக்கி நம்பர்ஸ் கொண்டு வந்திருக்கோம். ஓகே, பார்க்கலாம். நம்ம வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா புள்ளிக்கு முதலக்கூடிய நம்பர்ஸாக நோட் பண்ணிக்கிறோம். ஓகேவா? இதில் கிடச்சி நமக்கு வந்து 0 அப்படி இல்லைனா 7. ஓகேவா? 0 அல்லது 7 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ். ஓகேவா? பார்த்தீங்கன்னா 584 வச்சு அடிக்கல. நமக்கு 0 அப்படி இல்லைனா 7ஆம் நம்பர் வந்து கிடச்சிருக்கு. இதில் 7ஆம் நம்பர் பார்த்தீங்கன்னா பி போர்டு அண்ட் சி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட் 177. அதை வச்சு நம்ம அடுத்த நாளுக்கான ஆல் போர்டு என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா வந்து 177 டேன் ஆப்ஷன் 548 போர்டில் நமக்கு பார்த்தீங்கன்னா முதலக்கூடிய நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா 8 அப்படி இல்லைனா 7. 8 அல்லது 7 தான் நம்ம கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ். ஓகேவா? அதே நம்ம வந்து 177 வச்சுருக்கு. நமக்கு 8 அப்படி இல்லைனா 7ஆம் நம்பர் வந்து கிடச்சிருக்கு. இதில் 7ஆம் நம்பர் பார்த்திங்கன்னா அடுத்த நாள் ஏ போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட் 702. அதை வச்சு நம்ம அடுத்த நாளுக்கான ஆல் போர்டு என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா வந்து 702 டேன் ஆப்ஷன் 548 வச்சு அடிக்கலாம். நமக்கு பார்த்திங்கன்னா முதலக்கூடிய நம்பர்ஸ் பார்த்திங்கன்னா 6 அல்லது 5. ஓகேவா? 6 அல்லது 5 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ். ஓகேவா? பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 702 வச்சு அடிக்கலாம். நமக்கு 6 அப்படி இல்லைனா 5ஆம் நம்பர் வந்து கிடச்சிருக்கு. இதில் 5ஆம் நம்பர் பார்த்திங்கன்னா அடுத்த நாள் சி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட் 735. அதை வச்சு நம்ம அடுத்த நாளுக்கான ஆல் போர்டு என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா வந்து 735 டேன் ஆப்ஷன் 548 போடையில் நமக்கு பார்த்திங்கன்னா முதலக்கூடிய நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா 2 அப்படி இல்லைனா 9. 2 அல்லது 9 தான் நம்ம கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ். ஓகேவா? பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 735 வச்சு அடிக்கலாம். நமக்கு 2 அப்படி இல்லைனா 9ஆம் நம்பர் வந்து கிடச்சிருக்கு. இதில் பார்த்திங்கன்னா எந்த நம்பர்ஸ் வரலான்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு 4 டேஸ் செல்ட் வச்சு எடுத்தோம். நமக்கு முதல்ல பார்த்தீங்கன்னா 7ஆம் நம்பர் வந்து பாஸ் ஆகிருந்துச்சு. ஓகேவா? நம்ம வந்து ஏ போர்டு அண்ட் சி போர்டு தான் அந்த கணக்கில் வருது. அடுத்தபடியாக நமக்கு 8 அல்லது 7ஆம் நம்பர் கிடச்சி. அடுத்தது ஏ போர்டில் நமக்கு வந்து 7ஆம் நம்பர் பாஸ் ஆகிடுச்சு. அடுத்து நமக்கு 6 5ல் நமக்கு சி போர்டில் 5ஆம் நம்பர் பாஸ் ஆகிடுச்சு. நாளை பார்த்தீங்கன்னா ஏ போர்டில் 2 9 வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. எனக்கு தெரிஞ்சு ஏ போர்டில் 2ஆம் நம்பர் சிங்கிள் நம்பராக ட்ரை பண்ண முதல்ல ஏ போர்டில் 2ஆம் நம்பர் கொஞ்சம் வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஓகேவா? ஏ போர்டுக்கு 2 ரொம்ப ஸ்ட்ராங்கான நம்பர்ஸ். ஓகேவா? ஆல் போர்டுக்கு நீங்கள் வந்து சிங்கிள் நம்பராக ட்ரை பண்ணும் போதால் 2ஆம் நம்பர் வந்து ட்ரை பண்ணுங்கள். என் கணக்கில் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது. உங்கள் கணிப்பில் இந்த நம்பர்ஸ் வந்துச்சுன்னா மட்டும் ட்ரை பண்ணுங்கள். ஓகேவா? ஓகே மக்களே, அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா நம்ம வந்து வீக்லி சார்ட் வச்சு நம்ம ஒரு ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ் எடுக்கலாம். இந்த வீக்லி சார்ட் வச்சு நம்ம எடுக்கிறோம். டெய்லியுமே மிஸ் ஆகாமல் பாஸ் ஆகிட்டு வருது. ஆனால் டெய்லி சார்ட்னால் ஒரு டே விட்டு ஒரு நாள் இந்த மாதிரி தான் பாஸ் ஆகுதுன்னு வச்சுக்கலாம். நம்ம வீக்லி சார்ட்டை நம்ம தொடர்ந்து வின்னிங்ஸ் வந்துகிட்டே இருக்கும். நீங்களே பார்த்துருப்பீங்க. மெயினாக வீக்லி சார்ட் வரக்கூடிய நம்பர்ஸை கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, வந்து வியலக்கலாம். ஓகேவா? வியலக்கலாம் ரிசல்ட் நம்ம வந்து எடுத்துக்கலாம். ஓகேவா? இதில் பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு 5 டேஸ் செல்ட் வச்சு நம்ம வந்து எடுத்துக்கலாம். ஓகே, 5 டேஸ் செல்ட்டை எடுத்துக்கலாம். இதில் அந்த மெத்தட் தொடர்ந்து பார்த்திங்கன்னா 10 நாள் 8 நாள் 10 நாள் பாஸ் ஆகிருந்துச்சு. நான் அதனால தான் போடுறேன். இதில் வந்து 114. ஓகேவா? 114. இந்த 114 வச்சு நம்ம அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ் எப்படி எடுக்குன்னு நம்ம வந்து பார்க்க போகிறோம்.
பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 114 போட்டுக்கிறோம். இதில் வந்து ரூட் ஆப்ஷன் போட்டு தான் நம்ம வந்து எடுக்க போகிறோம். ஓகே, ரூட் ஆப்ஷன் போட்டு எடுக்க போகிறோம். இதோட ஃபார்முலா நம்பர்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 573. ஓகே, 573. இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து புள்ளிக்கு முதற்கூடிய நம்பர்ஸாக நோட் பண்ணிக்கலாம். இதில் கிடைச்சது நமக்கு 8 அப்படி இல்லைன்னா 6. 8 அல்லது 6 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ் ஓகேவா. பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 114 வச்ச அடியில் நமக்கு 8 அப்படி இல்லைனா 6ஆம் நம்பர் வந்து கிடச்சிருக்கு. இதில் 6ஆம் நம்பர் பார்த்தீங்கன்னா அடுத்த நாள் பி போர்டு அண்ட் சி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட் 766. அதை வச்சு நம்ம அடுத்த நாளுக்கான ஆல் போர்டு என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 766 ரூட் ஆப்ஷன் 573 போடையில் நமக்கு முதற்கூடிய நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா 0 அப்படி இல்லைன்னா 6. 0 அல்லது 6 தான் நம்ம கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ் ஓகேவா. பார்த்தீங்கன்னா 766 வச்ச அடியில் நமக்கு 0 அப்படி இல்லைன்னா 6ஆம் நம்பர் வந்து கிடச்சிருக்கு. இதில் 6ஆம் நம்பர் பார்த்தீங்கன்னா ஏ போர்டு அண்ட் சி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 696. அதை வச்சு நம்ம அடுத்த நாளுக்கான ஆல் போர்டு என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 696 ரூட் ஆப்ஷன் 573 போடையில் நமக்கு பார்த்தீங்கன்னா முதற்கூடிய நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா 4 அப்படி இல்லைன்னா 3 ஓகேவா. 4 அல்லது 3 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ் ஓகேவா. பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 696 வச்ச அடியில் நமக்கு 4 அல்லது 3ஆம் நம்பர் வந்து கிடச்சிருக்கு. இதில் 4ஆம் நம்பர் பார்த்தீங்கன்னா அடுத்த நாள் ஏ போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட் 455. அதை வச்சு நம்ம அடுத்த நாளுக்கான ஆல் போர்டு என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். 455 ரூட் ஆப்ஷன் 573 போடையில் நமக்கு முதற்கூடிய நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா 5 அப்படி இல்லைன்னா 2 ஓகேவா. 5 அல்லது 2 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ் ஓகேவா. பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 455 வச்ச அடியில் நமக்கு 5 அப்படி இல்லைனா 2ஆம் நம்பர் வந்து கிடச்சிருக்கு. இதில் 5ஆம் நம்பர் பார்த்தீங்கன்னா அடுத்த நாள் ஏ போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட் 597. அதை வச்சு நம்ம அடுத்த நாளுக்கான ஆல் போர்டு என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 597 ரூட் ஆப்ஷன் 573 போடையில் நமக்கு பார்த்தீங்கன்னா முதற்கூடிய நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா 6 அப்படி இல்லைன்னா 3. 6 அல்லது 3 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ் ஓகேவா. பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 597 வச்ச அடியில் நமக்கு 6 அப்படி இல்லைன்னா 3ஆம் நம்பர் வந்து வரதுக்கு சான்சஸ் இருக்கிற மாதிரி தான் இருக்குது. உங்கள் கணிப்பில் இதிலேருந்து எந்த நம்பர்ஸ் வந்துச்சுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சேனலுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு தெரிஞ்சு இதில் பார்த்தீங்கன்னா 6ஆம் நம்பர் கொஞ்சம் வரதுக்கு சான்சஸ் இருக்கிற மாதிரி தான் இருக்குது. ஓகே, 6ஆம் நம்பர் வரதுக்கு சான்சஸ் இருக்குது. அடுத்தபடியாக இன்னொரு நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா மீண்டும் 7ஆம் நம்பர் கூட ஒரு வாய்ப்பு இருக்கலாம். அந்த மாதிரி தான் கணிப்பில் வந்துட்டுருக்கு. 7ஆம் நம்பரும் வரதுக்கு சான்சஸ் இருக்குது ஓகேவா. ஓகே, நம்ம வந்து பார்த்தீங்கன்னா டெய்லி சார்ட்லேயே நம்ம வச்சு மேட்ச் பண்ணியால் நமக்கு வந்து ஏ போர்டு அண்ட் பி போர்டுக்கு வந்து ஒரே ஒரு சிங்கிள் நம்பர் எடுத்துகிறோம். ஏ போர்டுக்கு 2ஆம் நம்பர் வரதுக்கு சான்சஸ் இருக்குது. பி போர்டுக்கு 6ஆம் நம்பர் அல்லது சி போர்டுக்கு 6ஆம் நம்பர் இந்த மாதிரி கணக்கில் வரதுக்கு சான்ஸ் இருக்குது ஓகேவா. இது கொஞ்சம் ஸ்ட்ராங்காகவே இருக்கிற மாதிரி இருக்குது. உங்கள் கணிப்பில் அந்த நம்பர்ஸ் வந்துச்சுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்தீங்கன்னா நம்ம வந்து டெய்லி சார்ட் வச்சு எடுத்துக்கல நமக்கு 2 அல்லது 9ஆம் நம்பர் வந்து எடுத்துடணும். இதில் தெரிஞ்சு 2ஆம் நம்பர் கொஞ்சம் இம்பார்ட்டண்ட்டாக இருக்கிற மாதிரி இருக்குது. வீக்லி சார்ட்டில் பார்த்தீங்கன்னா 6 அப்படி இல்லைன்னா 3ஆம் நம்பர் வந்து எடுத்தோம். இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 6ஆம் நம்பர் கொஞ்சம் வரதுக்கு சான்சஸ் அதிகமாக இருக்குது ஓகேவா. இந்த 2 நம்பர்ஸ் கொஞ்சம் வரதுக்கு சான்சஸ் இருக்குது. 6 ஆல் போர்டு மட்டும் வச்சு ட்ரை பண்ணும் போது நீங்கள் 6 அப்படி இல்லைனா 2ஆம் நம்பர் வச்சு ட்ரை பண்ணுங்கள். கம்பல்சரி வின்னிங்ஸ் வரதுக்கு அதிகபட்சமான வாய்ப்பு இருக்குது ஓகேவா. பார்த்தீங்கன்னா ஏபிபிசிஐசி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு 4 நம்பர்ஸ் மேட்ச் பண்ணி கொடுத்துருவோம். இதில் 62 26 69 96 32 23 39 93. எனக்கு தெரிஞ்சு இந்த 62 26 கொஞ்சம் இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது. அப்படி இல்லைன்னா 32 23 இந்த நம்பர்ஸில் வின்னிங்ஸ் வரதுக்கு சான்சஸ் இருக்கிற மாதிரி தான் இருக்குது. மெயினாக எனக்கு தெரிஞ்ச 62 26 கொஞ்சம் இம்பார்ட்டண்ட்டாக இருக்கிற மாதிரி இருக்குது. உங்கள் கணிப்பில் வந்துச்சுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகேவா. ஓகே, நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம வீடியோக்கு மறக்காமல் ஒரு லைக் பட்டன் அமைத்து வச்சுங்க. மறக்காமல் புதுசாக பார்க்குறீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. அப்படி தான் அந்த மாதிரி வீடியோஸ்லாம் உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே மக்களை, மீண்டும் நாளைக்கு என்ன சிறப்பான கஷ்டங்களை சந்திக்கலாம். நீங்கள் புக்கிங் பண்ண மாதிரி அந்த நம்பரை கான்டாக்ட் பண்ணி டீட்டெயில்ஸ் கேளுங்க. நீங்கள் அமௌண்ட்டும் கொடுத்துருவாங்க. ஓகே, நாளைக்கு சிறப்பான கஷ்டங்களை சந்திப்போம் ஓகேவா.